இளைஞர்கள் மற்றும் பெண்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் வகையில் பல்வேறு சிறப்பு கடன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் வங்கிக் கடன் சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். மத்திய மாநில அரசுகள் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் தொழில் முனைவோர்களாக மாற வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. திறன் மேம்பாட்டு திட்டம் மூலம் தொழில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. சிறு குறு மானியத்துடன் கூடிய தொழில் கடன், முத்ரா கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்களை சுய உதவிக்குழு பெண்களுக்கும் தொழில் புரிவோர்களுக்கும் வழங்குகிறது. தொழில் முனைவோர்களாக பெண்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. தற்பொழுது சிறிய தொழில் துவங்குவதற்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் பெண்கள், இளைஞர்கள் 25% மானியத்துடன் கூடிய கடன் 10 லட்சம் வரை பெறுவதற்கான விழிப்புணர்வு முகாம் இன்று விழுப்புரத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான இளைஞர்கள், பெண்கள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு மாவட்ட தொழில் மையம் அதிகாரி, வங்கி மேலாளர், தொழில் முனைவோர்கள் வங்கிக் கடன் பெறுவது குறித்தும் அதற்கு தேவையான ஆவணங்கள் குறித்தும் விளக்கமளித்தனர். இது குறித்து மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் திரு அருள் கூறுகையில், தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளில் வேலைவாய்ப்பு உருவாக்குவதில் எம்எஸ்எம்இக்களுடைய பங்கு நடைபெற்றது. இதில் அனைத்து வங்கியாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அந்த கலந்து கொண்ட தொழில் முனைவோருக்கு வங்கி கடன் வாங்குவது, அதனுடைய நடைமுறைகள், அதனுடைய சிக்கல்கள், அதை சரி செய்யும் வழிமுறைகள் அனைத்தையும் அவர்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்லப்பட்டது. வேலைவாய்ப்பு திட்டங்களின் கீழ் எப்படி பயன்பெறுவது என்பது குறித்து அவங்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டது. இந்த முகாம் மூலம் பயன்பெற்ற பயனாளி மாரியம்மாள் கூறுகையில், இங்க தொழில் கடன் விழிப்புணர்வு முகாம் நடத்துறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. அதனால வந்தோம். நாங்க எப்பவுமே தொழில் கடன் கடை வச்சிருக்கிற லோன் வாங்கிட்டோம். அது கொஞ்சம் நல்ல பயனுள்ளதா இருந்துச்சு. இன்னும் மேலும் மேலும் மக்களுக்கு கடன் வாங்கி விழிப்புணர்வு முகாம் கொடுக்கறதுக்காக நாங்க இங்க கலந்து நிற்கோம். இந்த இது முகாம் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. அதிக தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் அதன் மூலம் வேலைவாய்ப்பை பெருக்க வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற தொழிற்கடன், தொழில் பயிற்சி முகாம்கள் நடைபெறுகிறது. இது மக்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.